ஃபெயிலியர் வைக்கு ட்ரெயின் பண்ணால் தான் மசில் growth நடக்கும். பட் நிறைய பேர் ஃபெயிலியர் வைக்கு ட்ரெயின் பண்ணுறதில்ல. ரீசன் பார்த்தீங்கன்னா கிவ் அப் மென்டலி ஃபஸ்ட். அவங்களால இன்னொரு 4 எக்ஸ்ட்ரா பண்ண முடியும், அவங்க உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்கும். பட் அவங்க மைண்ட் என்ன சொல்லணும்னா போதும்னு சொல்லுவோம், பிகாஸ் இட்ஸ் அன்கம்ஃபர்டபுள். ஸோ இன் திஸ் வீடியோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் தரேன். ஸோ நீங்கள் உங்கள் அடுத்த செட்டை ஃபெயிலியர் வைக்க ட்ரெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். சொல்லப்போகிற இந்த ஒரு டிப் வச்சு அடுத்த முறை நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது மென்டலி கிவ் அப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண முடியும். அந்த டிப் என்னென்னா, இமேஜின் நீங்கள் ஒரு ஹெவியான பெஞ்ச் ப்ரெஸ்ஸோ ஸ்குவாட்ஸோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஃபைனல் லாஸ்ட் ஃபியூ ரெப்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும்னு தோணுது. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, த்ரோ டவுன் சேலஞ்ச் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க. அந்த சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப பர்சனலான விஷயமா இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஈகோ ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் இப்போ லாஸ்ட் ஃபியூ ரெப்ஸ் ஆஃப் பெஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 10 ரெப் 12 ரெப் படிச்சிட்டிங்க. உங்கள் பாடி வந்து என்ன இன்னொரு 5 more ரெப்ஸ் பண்ண முடியும். பட் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு தோணுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, த்ரோ டவுன் சேலஞ்ச். உங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த க்ரஷ்ஷை மைண்டுக்கு கொண்டு வாங்க. இப்போ நான் லாஸ்ட் 5 ரெப் படிக்காட்டி ஐ டோன்ட் டிசர்வர். நான் அந்த பொண்ணுக்கு சரியான ஆள் இல்லை, நான் அந்த பொண்ணுக்கு ஒர்த்தான ஆள் இல்லை, இந்த 5 ரெப் கம்ப்ளீட் பண்ணாட்டி அந்த பொண்ணு எனக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் த்ரோ பண்ணுங்கள். இட் இஸ் சில்லி, பட் இது வந்து ரொம்ப ஒரு ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா பேக்டவுன் ஆக்க நம்ம கூடாது. நம்ம பார்த்திங்கன்னா அந்த முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம். ஸோ ட்ரை டு த்ரோ டவுன் சேலஞ்ச் லைக் திஸ். ஆர் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி ஜஸ்ட் டூ இட் ஃபார் யுவர் ஃபேமிலி. உங்கள் அப்பாவை நினச்சி பாருங்கள். நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி உழைக்கிற உங்கள் அப்பா, உங்கள் அம்மாவை நினச்சி பாருங்கள். ஜஸ்ட் நான் சொல்கிறது அப்படி சொல்லுங்கள். ஜஸ்ட் நான் கடைசி 5 ரெப்பை எங்கள் அப்பாக்காண்டி பண்ணுறேன். 5 more reps ஃபார் மை டேட், 5 more reps ஃபார் மை மதர். கடைசி 5 ரெப் எங்கள் அம்மாக்காண்டி பண்ணுறேன், கடைசி 5 ரெப் எங்கள் அப்பாக்காண்டி பண்ணுறேன். இந்த மாதிரி சொல்லுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ, எந்த விஷயம் உங்கள் ஈகோ டச் பண்ணுதோ, எந்த விஷயம் உங்கள் பர்சனலாக இருக்கோ, அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் த்ரோ பண்ணும்போது யூ ஓன்ட் பேக் டவுன். ஸோ இது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் ஃபெயிலியர் ரீச் பண்ணுறதுக்கு இந்த டிப் வச்சு ட்ரெயின் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.